இருக்கிறேன். நம்முடைய பழைய போதகர் ஐயா இருக்கும்போது நாங்கள் முதல்ல வரும்போது என்னை கூப்பிட்டு இந்த வாசலுக்கு கூப்பிட்டு அந்த சந்து மனையில் கூட்டி கொண்டு காட்டி கோபுரமான ஐயா நம்முடைய தந்தை இஸ்ரா ஐயா சொன்னாங்க, கோபுரம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஐயா. தரிசனத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி ஒரு பாரத்தோடு கேட்டார். கேட்ட வார்த்தை அப்படியே நம்ம நெஞ்சில் அப்படியே உருவாச்சு. சரிஞ்சு அன்றைக்கே ஆரம்பிக்கான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி நிறைய விதமான கிருபை ஆண்டவர் கொடுத்தார். கோபுரத்தை கட்டும்படியான உடனே மக்களோட எசைஞ்சி இந்த கோபுரத்தை கட்டும்படியான கிருபை அந்த மேஸ்திரி கொடுத்தார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்மோடு கூட இருந்து தேவன் இந்த ஆலயத்தை கட்டும்படியான கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, இந்த கோபுரத்தை பார்க்கும்போது தம்பி ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய தம்பி கூப்பிட்டு இந்த கார்னரில் காட்டினார். நல்லா இருக்கியா, பாருங்கள் நல்லா இருக்கு. எங்கள் வீட்டிலேருந்து நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இந்த கோபுரத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் கேட்டால் வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 34:5 வாசிக்கும் போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை. கிருபை ஆண்டு தருவார், மக்களுக்கு தருவார். அது மாத்திரமா அநேக மக்கள் ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்சுக்கிடணும். அப்படி கிருபை ஆண்டு தந்து வழிநடத்தி உங்களை மென்மேலும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும், மென்மேலும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும். அந்த கிருபை தந்து தரணும். கிருபைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக நாளையும் கூட இந்த நாள் கூட நான் வரணும்னு எனக்கு கூட நினைவு இல்லை. காலையிலேருந்து அம்பத்தூர் வாவின்னு ஒரு ஆலயத்துக்கு போயிட்டோம். அங்கே முடியவே மணி ஆயிட்டு. அதுக்கு நாளைக்கு எங்களுக்கு செனாடில் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனுக்காக செனாடெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு உடனே வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. எங்கேயும் தங்கலை, நிற்கலை. எப்படியாவது அதுக்கு பிறகு தான் தம்பி சொன்னாங்க இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவசரமாக புறப்பட்டு வந்து தான் வந்தோம். அதனால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தலையை தாழ்த்தி நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, நல்ல தகப்பனே, மாலை வேளைக்கு சமூகத்தின் நன்றி ராஜா. எத்தனையோ பேருக்கு அது பாக்கியத்தையும் கிருபையும் வாழ்க்கையை தந்தீங்கப்பா. அந்த கிருபைகளுக்காக நன்றி சாமி. அருமையான பிள்ளைகளை காணபடியான கிருபை தந்தீங்க சாமி. அடியானை மறைத்து வெளிப்படுங்க. மக்களுக்கு ஏற்ற வார்த்தையை தாங்க, ஒரு ஆறுதலான வார்த்தையை தாங்க. நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயங்கிருக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆந்திராவில் வீட்டில் மாலையில் ஜெப கூட்டம் நடத்துவாங்க. வீட்டில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் துதிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் பைத்தியமாக போன மனுஷன், ரோட்டில் போன மனுஷன், 19 வயசு இருக்க மனுஷன், குளிச்சு எத்தனையோ வருஷங்களாச்சு, தலையெல்லாம் சட்டை பிடிச்சி போய் குளிக்காமல், சாப்பிட ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் கிடக்கிறதெல்லாம் பிறகு சாப்பிட்டு பைத்தியமாக போன மனுஷன் இந்த வீட்டில் பாட்டு சத்தம் கேட்ட உடனே வீட்டுக்கிட்ட வந்தான். அந்த படியிலே ஏறி உட்காந்தான். உள்ளிருந்த பிள்ளைகள்லாம் கத்துனாங்க, ஐயோ பைத்தியம் வந்திருக்குன்னு சொல்லி. அந்த கூட்டத்தை நடத்தின
தகப்பனார் சொன்னார், ஒன்றும் சொல்ல வேண்டாம், பைத்தியம் இல்லை, உட்காரட்டும் அப்படி சொன்னார். உட்காரன்னு சொன்ன உட்கார்ந்தான். பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடிக்கிட்டே இருக்கும்போது அந்த தகப்பனாருக்கு எண்ணம், அந்த ஊழியருக்கு எண்ணம் அந்த மகன் மேலே தான் சிந்தனை, மகன் மேலே தான் சிந்தனைப்பட்டு ஒரு வாரத்தோட கண்ணீரோட 19 வயசு நிரம்பிய மனுஷன் ஏன் இப்படி பைத்தியமாக இருக்கா? முப்பரியமான மனுஷன், நீ உலகத்தில் மனுஷனை செம்மையான உருவாக்கினீர். மனுஷர் அநேக சமயத்தை தெரிஞ்சிட்டு கெட்டு போயிட்டாங்கப்பா. இந்த மகனுக்கு ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி ஒரு உள்ளத்தில் பேசிக்கிட்டே இருக்கார். ஒரு பக்கம் துதிச்சு பாடிக்கிட்டே இருக்காங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவருடைய உள்ளத்தின் ஆதங்கம் என்ன சொன்னால், ஒரு 19 வயசு பையன் இப்படி ஒரு பையனே வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாரத்தோட ஜெபிச்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு சொல்லி ஒரு ஆவியும் ஒரு ஒளியும் மேலே, நானே துன்பப்படுத்தி இயேசு நானேன்னு சொன்ன உடனே நினைச்சின்னு கேட்கான், எலும்பு நேர் தெருவுக்கு போ, ஒரு மனுஷன் அனனியான ஒரு மனுஷன் இருக்கான், அங்கே போ, செய்ய வேண்டிய காரியத்தை செய்வேன்னு ஆண்டவர் கட்டளையிட்டு அனியா கூட சொல்கிறாரு, இந்த மனுஷன் சவுல் என்னப்பட்ட மனுஷன் அவனை தேடி வருவான், அவன் கண்களில் நீ கை வச்சு ஜெபம் பண்ணும்போது மீன் தெளிதல் போல் மேலேருந்து கண்கள்லேருந்து உள்ளும் பார்வையடைவான் அப்படின்னு சொல்லு. அவர் சொன்னே சொல்கிறார், ஐயா அந்த மனுஷன் எவ்வளோ பொல்லாங்கான காரியத்தை செய்து, எவ்வளவோ கஷ்டமான காரியம் செய்து இங்கோட பரிசுத்தவானெலாம் கட்டி எருசலேம் கொண்டு வந்திருக்கானே, அவன் கொடூரமான மனுஷனேன்னு சொல்லி அனனியா சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான், புறஜாதிகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்லக்கூடிய நட்சாட்சி சொல்லக்கூடிய மனுஷனாக நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அன்னையா கைகள் வைக்கிறார். அதே போல் நான் யாருன்னு கேட்கும்போது சில காரியங்களை சொல்லும்போது ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தின உடனே பார்வை இழந்தது மாத்திரமல்ல, ஒரு மனுஷனாய் மாறி, ஒரு சாட்சியுள்ள மனுஷனாய் மாற்றி கடவுளுக்கு மகிமையுள்ள மகனாய் மாறுகிறார். அது யோசன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. 250 திருச்சபைக்கு மேலே திருச்சபை உருவாக்கியிருக்கார் ஆந்திராவில், யோசன்னான்னு சொல்லி. இப்போ கொஞ்ச காலைக்கு முன்னாடி தான் சமீபத்திலாம் கடவுள்கிட்ட ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தார். ஒரு தேவ மனுஷன் தெலுங்கு மக்களுக்காக பிறந்தமா, அதை யோசித்து பார்க்கணும். அவருடைய காரியங்கள்லாம் பெரிய பெரிய காரியங்கள், ஒன்றுமே இந்த உலகத்தில் அவன் கொண்டு வந்ததில்லை. உலகத்தை விட்டு கடந்த போது எந்த மனுஷனையும் எதையும் எடுத்து செல்ல முடியாது. நீ வாழ்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் தான். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 90:10 வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிதியால் 80 வருஷம் வந்தாலும் பாடும் வேதனைன்னு சொல்லி வாழ்கிறோம். பாடுள்ள உலகத்தில் வாழ்கிறனா எப்படிப்பட்ட மக்களாக வாழ்கிறோம்? சற்று யோசித்து பார்க்கணும். வாழ்கிற காலங்கள் ஆண்டவரே பிரியமான மக்களாய் தேவனுக்கு சாட்சியுள்ள மக்களாய் வாழணும்னு சொல்லி ஒரு மகிமையுள்ள மக்கள் நீ வாழும்போது ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், துதியை சொல்லி வருவார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் துதியை சொல்லக்கூடிய மக்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் எல்லா கிருபையும் தந்து உங்கள் வழிநடத்துவார். கர்த்தருக்கு பிரியமான மக்களாய் நீ வாழும்போது குடும்பங்களில் தரித்திரங்கள் மாற்றப்படும், கஷ்டங்கள் மாற்றப்படும், கண்ணீர்கள் துடைக்கப்படும். எத்தனை விதம் பாடுகளும் வந்திருக்கு. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தரப்போகிற அதிசயமான காரியங்களை பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாசிக்கிறோம். மீகா 7:15 வாசி பார்த்தீங்கன்னா, நீ எகிப்து தேசத்து புறப்பட்ட நாள் நடந்து போலவே நீ அதிசயங்களை காணப்படுவேன் நாடு சொல்கிறார். அதிசயங்களை காண செய்கிற தெய்வன் வாழ்க்கையை ஆஸ்வதித்து பாதுகாத்து கொண்டு ஒரு சாட்சியுள்ள மக்களாய் உன்னை ஆண்டவர் மாற்றுவார். மகிமுள்ள மக்களாய் ஆண்டவர் மாற்றுவார். உலக வாழ்கிற நாள் கொஞ்ச நாட்கள் வாழ்ந்தாலும் சரி, நீ கடவுளுக்கு மகிமையை வாழும்போது, சாட்சியுள்ள மக்களாய் வாழும்போது சேவானை போல வேதத்தில் வாசிக்கவில்லை. அப்போ சில ஆதிகாரத்தில் கடைசி வசதியில் வாசிக்கும் போது சேவானும் ஒரு பரிசுத்தமான மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்தான், தேவனுக்கு பிரியமான சாட்சியுள்ள மகனாய் வாழ்ந்தான், முதல் ரத்த சாட்சியை மறித்தான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காலம் காட்டான், கடவுளுக்கு எல்லா காரியத்தையும் சாதனை பண்ணான், கடவுளுக்கு வாழ்ந்தான், கடவுளுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய் வாழ்ந்தான். அப்படி வாழும்போது தான் அந்த உலகத்தில் எவ்வளோ பணங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் சரி, எவ்வளோ படித்திருந்தாலும் சரி, கர்த்தரின் ஆசீர்வாதம் வாழவே முடியாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் இல்லாமல் நீ வாழவே முடியாது. எத்தனை பணங்கள் இருக்கலாம், எத்தனை செல்வாக்கு இருக்கலாம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நீ வாழவே முடியாது. காரணம் கேட்டால் நீ வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சேவன் பாருங்க,
எவ்வளோ கஷ்டப்பட்டான், எத்தனையோ காரியங்கள் வந்தான், கடவுளுக்கு சாட்சியுள்ள மகனாய் வாழ்ந்தான். நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும். அதை தாண்டி விரும்புகிறார். பாடுகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், கஷ்டங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கூட நான் ஆலயம் முடிஞ்சு வரும்போது, நான் சின்ன ஆலயத்தில் போவதற்கு ஒரே மகள், தேவனுக்கு பிரியமான மகள், நல்ல பையன், மணமகன், 5 ஆண்டுகள் குழந்தை இல்லையா, 5 ஆண்டுகளா ஜோமல்லான்னு வந்தாங்க. கண்ணில் நிறைய கண்ணீர். அதை விட அந்த மகளுடைய அம்மாவுக்கு அதிக கண்ணீர். அந்த அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை, எனக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லையா, மலடின்னு சொல்லிடுவாங்களோடு சொல்லி நான் வேதனைப்பட்டேன். வேதனைப்படும்போது அவன்கிட்ட கேட்டேன், ஐயா நான் மலடி ஆகக்கூடாது ஐயா, எனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை வேணும். அவன்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதேன். இந்த ஒரே ஒரு மகளை அவன்கிட்ட தந்தார். இந்த ஒரு மகளை தந்தும் அவளுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப வேதனையாக இருக்குன்னு சொன்னார். நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொன்னேன். 1 சாமியில் வாசிக்கும் போது, 1 அதிகாரத்தை வாசிக்கும் போது, இல்கானான்னு ஒரு மனுஷன் வாழ்கிறான். அவனுக்கு அன்னாளுக்கு ஒரு மனைவி, பெனினாளுக்கு ஒரு மனைவி. பெனினாளுக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது புருஷன்கிட்ட கேட்குறா, கதறதா, அழுறா, ரொம்ப கதறி அழுறா. சக்களத்தீயோ அவ்வளோ வேதனைப்படுத்துகிறா, வேதனைப்படுத்தி அவளை கஷ்டப்படுத்துகிறா. அவளை தாங்கி கொள்ள முடியலை. புருஷனை சொல்லி கண்ணீர் விட்டு அழுறா. எல்கானா சொல்கிறாரு, 10 பிள்ளைகளை பார்க்கலாம், அவனுக்கு 10 பிள்ளைகள் முதல் மனைவிக்கு. அந்த 10 பிள்ளைகளை பார்க்கணும்னு அதிகமாக நேசிக்கிறேன், நீ ஏன் அழுவுற அப்படின்னு சொல்கிறார். தாங்க முடியலை. எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கண்ணீர். துடிக்கிறா, வேதனையில் துடிக்கிறா. நீ சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் வாழ்கிற குடும்பத்தை பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஒரு ஜீவன் கிடைக்கலையே, ஒரு குழந்தை கிடைக்கலையேன்னு சொல்லி வேதனை அழுதான் பார்ப்பாங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு காரியம் சொன்னேன், ஈசாக்கு 40 வயசுல கல்யாணம் நினச்சி ரிபேக்கால கல்யாணம் பண்ணி 20 வருஷம் குழந்தை இல்லை, 20 வருஷம் குழந்தை இல்லை. அதனால் ஆண்டவர்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தந்தார்லம்மா, 2 குழந்தையை தந்தார்ல, ஐஏசா யாக்கோட 2 பிள்ளைகளை தந்தார்ல. அதுபோல் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கட்டளையிட்டு தருவார், நீ கவலைப்படாதன்னு சொன்னேன். அதெல்லாம் அவங்க தாங்கலை, மனசு தாங்கலை. எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், 15 வருஷம், 18 வருஷம், 13 வருஷம் குழந்தை இருக்காது. அது ஆண்டவருடைய சித்தம். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் 10 வயசு வித்தியாசம். ஆபிரகாம் குழந்தை பெற்றுக்கும்போது 99 வயசு, சாராள் பிள்ளை பெற்றெடுக்கும்போது 89 வயசு. மலடியான காலத்தில், வயதான காலத்தில் கற்பத்துங்க என்று கொடுத்தார்ல. அதுபோல் காண்கிற தெய்வம், கண்ணீரை துடைக்க தெய்வம், உண்மையான தெய்வமா கேட்கலை. அது மாத்திரமா அண்ணா அழுத காட்சியை பார்த்து தன் புருஷனால் எந்த நன்மையும் இல்லை, வழி இல்லை. ஆனால் கடைசியில் வழி தெரிஞ்சுக்கிட்டா, ஏசப்பா தான் ஆண்டவரே வாழ்க்கையில் தர முடியும் அப்படின்னு சொல்லி குழந்தை தரணும்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம், குழந்தை தர முடியும்னு ஒரு எண்ணத்தில் சீலோவாவில் தேவனுடைய ஆலயம் உட்கார்ந்துருக்குது. எல்லோரும் பண்டிகைக்கு சீலோவா தேவாலயத்துக்கு போயிருக்காங்க. வண்டி கட்டி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடுராத்திரி எழும்பி அன்னாள் ஆலயத்துக்கு போகிறா. ஆனாயத்துக்கு போய் அங்கே போய் நடு ஆலயத்தை உட்காந்து முழங்கால் படிட்டு ஆண்டவர் நேராக தன் முகத்து நேராக திருப்பி இருப்பான், ஆண்டவர் நேராக திருப்பி இருப்பான்னு நினச்சேன். அழுதுகிட்டே இருக்கா, வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கா, புலம்பிக்கிட்டே இருக்கா. தீர்க்கதரிசியாகிய ஏலி அங்கே உட்காந்துருக்கார். 98 வயசு அவருக்கு, 98 வயசு உட்காந்துருக்காரு. அவர் நினச்சிருக்காரு ஏதோ பிடிச்சிருப்பா, விரிச்சிருக்காரு நினச்சிட்டு, உன் குடியை விட்டு விளக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறா, நான் வேசின்னு வாழலையா, ஒரு மனக்கலசம் ஸ்ரீ அப்படின்னு சொல்கிறா. மனக்கலசன்னு பாரமுள்ள மகள் சொல்லி சொல்கிறா. எத்தனையோ பாரமான பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு, கண்ணீர் குடிக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு, வேதனை நிமித்தி தவிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவன் கண்ணீரை பார்க்கிறார், உன் வேதனையை பார்க்கிறார். வேதனையை பார்த்து உன் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். வேறு உலகத்தை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. புருஷனாலும் செய்ய முடியாது, உறவினாலும் செய்ய முடியாது, தாய் தப்பனாலும் செய்ய முடியாது,
உன் கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய நல்ல ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். அது மனதில் வைத்து நீ வாழும்போது எப்படிப்பட்ட வேதனையாய் வாழ்ந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கஷ்டத்தோடு வந்திருந்தாலும் சரி, நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போகவே இதாது. நீ அவரை பார்க்கும்போது ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். உன் கண்ணீரை கண்டு உனக்கு ஒரு விடுதலை தந்து உன் வாழ்க்கையை ஆஸ்வதிக்கிற தெய்வம் அவர் ஒருத்தர் தான். அவன் சொன்ன வார்த்தையை மாத்திரமல்ல, அவர் சொன்னா அவன்கிட்ட கேட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, அதான் உமக்கென்று வளர்ப்பேன், உமக்கென்று வளர்ப்பேன், அவன் தலையில் சவரங்கத்தி படுறதில்லை, உமக்கென்று வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி எடுக்கிறார். இன்னைக்கு நிறைய மக்கள் உறுதி இல்லை, ஏதோ ஆண்டுகிட்ட ஆசிர்வாதத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க ஒழிய ஆண்டவனுக்கு ஆசிர்வாதத்தை தரும்போது நீ ஆண்டுக்கு எப்படி இருப்பா, நீ ஆண்டுக்கு எப்படி சாட்சி உள்ள இருப்பா, எப்படிப்பட்ட மகளாக இருப்பா, அதைத்தான் மனசில் நினைக்கணும். அவள் கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானா, நமக்கென்று வளர்த்திடுவேன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுக்க, சபதம் கொடுக்க. அந்த கண்ணீரை கண்ட ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தில் வாசிக்கமில்ல 1 சாமுவேல் 1:17 வாசிக்கும் போது, நீ சமாதானத்துடைய போ, தேவனுக்கு கேட்ட விண்ணப்பத்தின்படி அவனுக்கு ஆக கடன் சொல்கிறாரு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் துக்கமுகமாகவே இல்லை, சந்தோஷமான காட்சியை மாறிட்டார். காரணம் கேட்டால் கர்த்தர் நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளை தருவார். அவர் சொல்ல ஆகும், கட்டளை இருக்கும், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்ற வார்த்தையின்படி அவர் சொல்லி சமாதானத்தை கொடுத்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அதே போல ஆண்டு சொல்வதை கேட்கும்போது, ஆண்டு சொல்வதை காத்திருக்கும் போது ஒரு கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் விடுதலை தந்து வழிநடத்துகிற ரட்சகர் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான், வேற யாரும் இல்லை. உன் கண்ணீரை கண்டு யாரும் உனக்கு விடுதலை தர முடியாது. அவர் தான் நீதி உள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம், ஒரு கண்ணீரை காண்கிற தெய்வம். வேதத்தில் வாசியம் இல்லை, நாயனூரில் ஒரு பெண் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா, புருஷனும் செத்து போயிட்டான், ஒரே ஒரு மகன் அவனும் செத்து போயிட்டான். அவன் அடக்கம் பண்ண கூட்டு போகிறாங்க, அவளுக்கு ஒன்றுமே முடியலை. அடக்கம் பண்ண கொண்டு போகும்போது கதறி எழுது ரோட்டில் போகிறா, கதறி எழுது ரோட்டில் போகிறா. ஆண்டவர் வழியாக வராரு. ஆண்டவர் அந்த வழியாக வரும்போது அந்த கண்ணீரை பார்க்கார், தூரத்தில் வந்த கண்ணீரை பார்த்து அவர் பாடி நிறுத்தி, அழாதே அழாதேன்னு சொல்லி மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார்ல. இன்றைக்கு தெய்வன் நம்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து அழாதே அழாதேன்னு சொல்ல தெய்வம் ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரம்தான். உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி ஆகாரின் கண்ணீரை கண்டார்ல, உன் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? ஆகாரின் கண்ணீரை கண்டு வாழ்க்கையில் விடுதலை கொடுத்த தெய்வம் உன் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க மாட்டாரா? நிச்சயமாய் கொடுப்பார். அந்த மனதில் வைத்து நீ வாழும்போது, மனதை வைத்து காட்சியாக வாழும்போது கடவுள் மகிமையை செலுத்துவார். மகிமை செலுத்துவது மாத்திரமல்ல, ரட்சிப்பான அலங்காரத்தை வாழ்க்கையை தருவார், ரட்சிப்பான அலங்காரத்தை வாழ்க்கையை தருவார். நேற்று நான் ஒரு செய்தி பார்த்தேன், தீவு திடல்ல பிரதர் மோகன்சி மீட்டிங் நடந்தது. பிரம்மாண்டமான கூட்டம். நான் அன்றைக்கு ஊரில் இல்லை, ஏகப்பட்ட கூட்டம். அந்த கூட்டத்துக்கு போய் ஒரு மகள் ஒரு சாட்சி சொன்னா பார்த்தீங்களா? அவள் 2 பிள்ளைகள், கொஞ்சம் வயசு. புருஷன் அடிக்கடி வெளியே போயிடுவார் வேலைக்காக. இப்போ தனியாக உட்காந்துருப்பா. தனியாக ஒரு போது பாம்பு நடமாடும் வீட்டுக்குள்ளே, 2 பாம்பு 3 பாம்பு நடமாடும். அவக்கு கதறி துடிப்பா, கதறி துடிச்சு கதவை சாத்திட்டு பெட்டில் வந்து படுப்பா. தலையணைக்கு மேலே அந்த பாம்பு நிற்கும். ஒன்றுமே புரியலை, தாங்க முடியலை, அழுத, தாங்கவே முடியலை. ஆண்டவர் அறியாத மகள். யாரும் ஒருத்தர் தீவு திடலில் இப்படி கூட்டம் நடக்குமா, நீ போய் பாரு, ஒரு வாழ்க்கையில் விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டத்துக்கு வந்திருக்கா. பிரதர் அவள் வந்திருக்கானே இவளுக்கு தெரியாது. பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, கஷ்டத்தோட கண்ணீரோட நிறைய விதமாக தொல்லையோட குடும்ப சூழ்நிலை அழுதுகிட்டு இருக்க சில பிள்ளைகள் உண்டு. பொல்லாத பிசாசு கிரிச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கான். சர்ப்பத்தை போல எத்தனையோ குடும்பங்களில் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஆண்டவரின் வாழ்க்கையில் விடுதலை தரப்போகிறான்னு சொல்லியிருக்காரு. பிரசவத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மகள் எழும்பி பாம்பு போல ஆடியிருக்கா. ஆடிட்டு வேகமாக ஓடி வந்து ஸ்டேஜுக்கு ஏறிட்டா. ஏறி பாதத்திலிருந்து வந்துட்டா, ஐயா நான் தான் ஐயா அந்த ஸ்ரீ, நான் தான் அந்த ஸ்ரீன்னு சொல்லும்போது அவள் கை கூட வைக்கலை. அவள் கையை காட்டினோடனே பெரிய விடுதலை. இன்னைக்கு அவள் சொல்கிறா, நாங்கள் இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய தெய்வான்னு நினைக்கலவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பாருங்கள், எத்தனையோ பிசாசுடைய தொல்லைகள் நிறையா.
பிசாசு எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ விதமான தொல்லைகள், கஷ்டங்கள், சொப்பனத்தில் சில காரியங்களில் நடக்கையில் போகும்போது எத்தனையோ பிசாசு தொல்லைகள், எத்தனையோ சர்ப்பத்தை போல எத்தனையோ விதமாக தொல்லை கொடுக்கக்கூடிய இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, உனக்காக ரத்தம் சிந்தி மரித்த தெய்வம், உனக்கத்தன் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரித்த தெய்வம். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, வெளிப்படுத்தல் 1:18 வாசிக்கும் போது மரித்தேன், இதோ சதாக்களின் உயிரோடு இருக்கிறேன். தெய்வம் உயிரோடு இருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உன்னை ஆஸ்வதிக்க தெய்வம் உண்மையான ஆண்டவர். அதை மாத்திரம் மனசில் வச்சு வாழும்போது உன்னை கைவிடவே மாட்டார். கைவிடவே சொன்னார். ராத்திரி அவர் சொன்ன சாட்சி கொஞ்ச நேரம் நின்று நான் பார்த்தேன் டிவியில். பார்த்தோட எனக்கு தாங்கவே முடியலை. அவள் அழுக, அவர் ரெண்டாவது அவள் பெற்ற விடுதலை, அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். ஆண்டு இன்றைக்கி இப்படி தான் உன் வாழ்க்கை சந்தோஷம் தரக்கூடிய ரட்சகர் ஒருத்தர் உண்டுன்னா உன் பணம் ஒன்று ரட்சிக்க முடியாது, உன் படிப்பு, உன் வந்ததுங்க, உன்னுடைய வாழ்க்கை, உன் வாழ்க்கையில் விடுதலை தர முடியாது. அவர் ஒருத்தர் தான் விடுதலை தந்து உன் வார்த்தை தான் உன் வாழ்க்கையை ஆசிர்வதித்து பாதுகாக்க முடியும். காரணம் கேட்டால், நான் நேசிக்கிற தெய்வம் என்னார் என்று அறிவே. நீ அதே போல் சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, கஷ்டத்தோடு வந்திருக்கிறாயோ, வேதனையோடு வந்திருக்கிறாயோ, குடும்பத்து பல சூழ்நிலை, பலவிதமான பிள்ளைகளால் கஷ்டம், புருஷனால் கஷ்டம், உறவினால கஷ்டம், எவ்வளவோ கஷ்டம் தாங்க முடியாது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னால் ஆவடி பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். என்னை கூப்பிட்டாங்க. ஒரு மகனுடைய அபிஷேகத்துக்காக ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காங்க. அந்த மகன் 1,88,000 சம்பளம் வாங்குறான். 1,88,000 சம்பளம் வாங்குறான். வாலிப மகன் வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கான். ஊழியத்தை விட்டு ஏன் வந்திருக்கான்னு சொன்னால், தாயின் தகப்பன் ஆண்டவர் ஐயாத குடும்பத்தில் பிறந்தவங்க. பிசாசு பிடி, பொல்லாத பிசாசு அந்த குடும்பத்தை கெடுத்து நாசம் பண்ணியிருக்கு. அந்த மகளுக்கு ஆரோக்கியம் இல்லை. வயிற்றில் கட்டி போனால் செக் பண்ண ஒன்றும் இருக்காது, தலைவலி தலையை செக் பண்ண ஒன்றும் இருக்காது, தூக்கம் வராது, படித்த உதவி அலறல் கதறல் தாங்க முடியலை. எவ்வளோ மந்திரவாதிகள், எவ்வளோ சில காரியம் பார்த்துருக்காங்க. கடைசியில் ஒரு ஊழியத்தினால, ஒரு செய்தினால் மாற்றப்பட்டிருக்காங்க. மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, கடவுளுக்கு மகிமையாக வாழணும்னு வாழ்ந்திருக்காங்க. இந்த காட்சியை வந்து மகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். 7 வயசு அந்த மகனுக்கு. தாய் துடித்த துடிப்பு, தாய்ப்பட்ட வேதனை, தாய் வடித்த கண்ணீர், அவனை பார்த்து தகப்பனார் அழுக, அந்த மனைவி படுற வேதனையை தகப்பனால் தாங்க முடியலை. அவர் அழுக இந்த காட்சியெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். அவங்க சின்ன தங்கச்சி, அவளுக்கு தெரியாது விவரம். இவன் 7 வயசு, கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச உடனே அழுகையை பார்த்துருக்கான். மீண்டும் தாய் விடுதலை பெற்று வாழ்ந்து சாட்சியாகி வாழும்போது இந்த காட்சியை பார்த்துட்டு நிறையா படித்து 1,88,000 சம்பளம் வாங்குறான். அவன் 2 சின்ன பிள்ளைகள் இருக்குது, அவனுக்கு 2 குழந்தைகள் இருக்குது. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்க்க, ஆண்டவர் செய்த அதிசயத்தை பார்க்க, தாய் பெற்ற விடுதலையை பார்க்க சொல்ல, இவர் தான் ரட்சகர், இவர் தான் ஆண்டவர், எனக்கு வேணும், நான் சாட்சியாக மறுவேன்னு சொல்லி நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து 1,88,000 சில்லற வாங்குற சம்பளத்தை சென்ட் பண்ணிவிட்டு கடவுளுக்கு வந்தான். அவன் சொன்னான், ஐயா நான் படுற சந்தோஷத்தை பார்க்கும்போது என் வாழ்க்கையில் இல்லை. என் தாயை போல் எத்தனையோ தாய்மார் கஷ்டப்படுறாங்க, என் தந்தையை போல் எத்தனையோ தந்தைமார் கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ குடும்பம் வேதனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வேதனைந்து விடுதலை வேணும், உங்களாம் வேதனைந்து விடுதலை வேணும். நான் அதுக்காக ஊழியத்துக்கு வரேன். எனக்கு ஒரு குறைவில்லை. என்னை காண்கிற தெய்வம் உண்மை உள்ளவர், என்னை நேசிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். அவரால் என்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டான்னு சொன்னா. சொல்லிட்டு தாயிட்டு சொன்னா, சோர்ந்து போகாத அளவில் தாயிட்டு சொன்னா, தாயான்னு சொன்னாங்க சந்தோஷத்தோடு இன்முகத்தோடு, சென்று வா மகனே, சென்று வா. திருமல வாயில, குடும்ப திருமல வாயில சொந்த இடத்தை கொடுத்து, மாடியில் பெரிய 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 டவர் கட்டி, நிறைய மக்கள் வந்து சந்தோஷப்படுறத பார்த்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். வாழ்ந்த ஒரு வாழ்க்கை கடவுள் தான் வாழணும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரணும். மனுஷன் எந்த பணத்தையும் இவனும் காப்பாற்றாது, அவனுடைய அன்பு மாத்திரம்தான் அவனை காப்பாற்ற முடியும். வேதத்தில் வாசிக்கம் இல்லை, நீதிமொழிகள் 10:22 வாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தரம், வேதனையை கூட்டார். ஒரு வேதனை இல்லாத வாழ்க்கை வேணுமா, சந்தோஷமான வாழ்க்கை வேணுமா, ஆண்டவர் தான் வாழ்க்கையை தர முடியும். இன்றைக்கி எத்தனையோ பேர் பணத்தை வச்சுட்டு தூக்கம் இல்லாமல் தூக்க மாதிரி போட்டுக்கிட்டு அவர் தான் சந்தோஷத்தை தர முடியும். நகையோ புடவையோ துணியோ புதுசடைய வாழ்க்கையோ
பிள்ளையுடைய பெருமையான வாழ்க்கையை தர முடியாது. நீ வாழ்ற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கணும். தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கணும். அப்படி வாழ்ந்தேன்னா உலகம் தரக்கூட சந்தோஷம் தாங்க தருவார். உலகம் தரக்கூட சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையை தருவார். தருவது மாத்திரமல்ல, உன் காரியங்கள்லாம் பார்ப்பார். உன் காரியங்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதத்தை நான் வாங்கிக்க தெய்வம் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். உனக்கு எத்தனை காரியங்கள் வரலாம், எத்தனை காரியங்கள் வரலாம், ஒன்று ஒரு நாள் கைவிடவே மாட்டார். காரணம் கேட்டா வேதத்தில் வாசிக்கம் இல்லை. சங்கீதம் 37:25 வாசிக்கும் போது நான் இளைஞனாக இருந்தேன், முதல்விடுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததிக்கு அப்பத்துக்கு இறதையும் காண ரெண்டு விதத்தில் வாசிக்கிறோம். ஆனா முடியாது. திக்கு தெரியலையா பாருங்க, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். 1:17 வாசிக்கும் போது மக்களுடைய பாவத்தில் 3 வருஷம் மழை இல்லை தேசத்துல. 6 குளத்துக்கு தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு மனுஷன் வந்துருந்தான் இல்லையா. ஆண்டவர் பார்த்தாரு, தமிழ்ல அவருக்கு தெரியும், தமிழ்ல பண்ணியே ஆண்டவர் வந்து இருக்க மாட்டாரு. என்ன சொன்னாரு, யோதாங்கிறத கீறி தன்னை போடா, அங்கே ஆண்டு தண்ணியை குடிப்பா. ஆண்டு தண்ணி குடிச்சுட்டு இருந்தான். காலையிலும் மாலையிலும் காலங்கள் வளர்ந்து ரொட்டி இறைச்சம் கொடுத்தது. சாப்பிட்டு இருந்தான். ஆட்டு தண்ணி ஊற்றி போச்சுது. அங்கே எரிய வருத்தப்படவே இல்லை. காரணம் கட்டத்தில் உருவாக்கிற தெய்வம் ஒன்று அழுவார். தன்னை படைத்த தெய்வம் ஒன்று அழுவார். ஒரு நாள் கைவிடவே மாட்டார். சிறு ஜனங்கள் 40 வருஷம் ஆண்டு வராது நடத்தினார். 40 வருஷம் 12 நீரூற்றுகள் 70 பேர் வழியில தான் இருந்துச்சு. அந்த வழியை பார்த்தீங்கன்னா 3 வாரம் வழியாக போயிருக்கேன். 3 வழியா 40 வருஷம் வழிநடத்துல காட்சியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ மண்ணு தான், வெறும் மண்ணு தான். பெருமாள் ஒன்று பூச்சி புல்லு போட்டு ஒன்றுமே கிடையாது, வெறும் மண்ணு தான். அந்த இடத்துல அந்த 40 வருஷம் வழி நடத்தினாரு. வழி நடத்தி அந்த ஒரு குறைவு இல்லாமல் பாதுகாத்தார். ஒரு குறைவு இல்லாமல் இன்னைக்கு கடவுளுக்கு சாட்சியாக வாழும்போது, கடவுளுக்கு மகிமையை வாழும்போது வாழ்க்கையில் ஒரு குறைவு தர மாட்டார். பிள்ளை வாழ்க்கை குறைவு இருக்காது, புருஷன் வாழ்க்கையில் குறைவு இருக்காது. இனத்தாரத்துக்கு ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டாரு. அது மாதிரி சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பணம் இருந்த வாழ்க்கை, பணம் இல்லைன்னா ஒரு வாழ்க்கை, பணம் இருந்தால் உறவினர் ஒரு பக்கம் வாழ்க்கை, பணம்னா யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. பணம் இருக்கும்போது உன்னை காணாது என்ன காணாது சொல்லி குஞ்சு குழாவி இந்த ஏமாத்தக்கூடிய மக்கள் நிறைய பேர் உலகத்தில் உண்டு. ஆனால் நீ கடவுளுக்கு மாத்திரம் மகிமையை செலுத்துவாயாரா, கடவுளை மாத்திரம் சார்ந்து நீ வாழ்வாயாரா, கடவுள் மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ்வாயாரா, கடவுளுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழணும். அதுதான் விரும்புகிறார், உண்மையை தான் விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறதுனா உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். நிறைய வாழ்க்கையில் உண்மை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை சரி, நிறைய வாழ்க்கையில் உண்மை இல்லை. உண்மை இல்லாத வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கைனா வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. பணத்துக்கு ஆசைப்பட்டு பணத்துக்கு அடிமைப்பட்டு எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க. பணம் ஒரு வாழ்க்கை இல்லை, பணம் ஒரு வாழ்க்கை இல்லை. கடவுளை சார்ந்து வாழும்போது, கடவுளுக்கு மகிமை சேர்த்து கொடுத்து வளர்த்து வாழும்போது கர்த்தர் முன்னாலும் உண்டு, விலக மாட்டார், கைவிட மாட்டார், உன்னை பாதுகாப்பார். நான் சென்னைக்கு வந்து 67 வருஷம் ஆச்சு. வரும்போது மட்டுமே இல்லை, செருப்பு கூட கிடையாது, காத்த போடுறது பேண்ட் கிடையாது, சின்ன டவுசர் போடுறத சென்னைக்கு வந்தேன். 6 அடி நிலம் கடை கிடையாது சொந்த உட்கார்றதுக்கு. நீங்க ஆண்டு பாருங்க, யோசுவாக்கு வாக்கு கொடுத்து கால் வைக்க தேசம் அத்தனை சொந்தம் தரவை கொடுத்தேன். கொடுத்தது மாத்திரமல்ல, எத்தனையுமே காரியம் காரணம் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, கடவுள் வாழ்ந்து சார்ந்து வாழும்போது, கடவுளுக்கு நம்பி வாழ்ந்தது கர்த்தர்களும் கைவிடவே இல்லை. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு ஆண்டுகள் வாஞ்சினால இந்த கோபுரம் மாத்திரமல்ல எத்தனையும் ஆலயங்கள் கட்டப்பட நடத்துவதற்காக. காரணம் தேவனுடைய ஆட்சியை கட்டப்படணும். தேவன் ஆட்சியை கட்டப்படும். நீ வாழ்ந்தா ஆண்டவர் குடும்பத்தை கட்டுவார். தாலிராஜா கடைசி காலத்தில் இருந்துதான் பார்த்தீங்களா, சாலமன் சொன்னார்ல, நீ அவரை தேடினால் தென்படுவார், நீ அவரை விட்டுட்டா விட்டுருவார். அவ்வளோதான்டா வாழ்க்கை. நீ அவரை தேடுனா அவர் சாட்சியை நீ வாழ்ந்தனா கூட இருப்பாரு. நீ அவரை விட்டுட்டே அப்படின்னு சொன்னா விட்டுருவார். அதே போல சாலமன் காலத்தில் பாருங்க, 40 வருஷம் அதை சாட்சி பண்றான். இல்லாத செல்வம், இல்லாத ஐஸ்வர்யம், அவனுக்கு ஆண்டு இல்லாத ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. அது மாதிரி கணவன் யாரும் இல்லை, அவரை பணக்கார பகுதி யாரும் இல்லை. ஆனால் கடைசியில் பாருங்க, கடவுள் விட்டு துணுவாக்குமான வாழ்க்கைக்கு போய் பல சிலைகளை நாடி, இஸ்ரேல் சிலைத்தை நாடி, தேவ குடும்பம் நடத்தி நாசமாயிட்டால.
உன் வாழ்க்கை தேவனுக்கு சொந்தமான வாழ்க்கையா இருக்கணும். யோசிப்பு எழுதி ஓடினா ஒரு பார்வதரவில் இருக்கான். நாட்டு மன்னனுடைய மனைவி மேல ஆசைப்படுறா, எல்லாத்தையும் விட்டு ஓடிக்கிறான்ல. அவன் வந்து ஒரு அடிமைத்தன வாழ்க்கைக்கு வந்தான். அடிமைத்தன வாழ்க்கை வந்து தப்பு பண்ணியிருந்தான், இப்படியோ இருந்தது அழிஞ்சிருப்பான். அடிமையை 13 வருஷம் அடிமையை வாழ்ந்திருக்கான். 13 வருஷம் கழிச்சு 30 வயசுல அவன் நாட்டு பிரதம மந்திரியா மாறினான். மாத்திரமல்ல, குடும்பத்தை ரட்சிக்கூடிய மனுஷனாய் மாறினான். குடும்பத்தை ரட்சிக்கூடிய மனுஷனாய் மாத்திரமல்ல, ஒரு மகாபலி பிரபுவாய் மாறினான். தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய் வாழ்ந்தான். காரண வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை இருந்தது, பரிசுத்தமான வாழ்க்கை இருந்தது. பரிசுத்தமான யாரும் தேவன் தரிசிக்கவே முடியாது. வாடகை கெடுத்துரும், பார்வை கெடுத்துரும், வழி கெடுத்துரும். எத்தனை பேர் உல்லாசமான வாழ்க்கை வாழ நினைக்காங்க, கத்துறாங்க. எத்தனை காட்சி பார்க்கல, எத்தனை பேர் ஃபேன்ல தூக்கு பிடிச்ச பெண்கள் எத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவசரமான வாழ்க்கையில ஒரு பரிசுத்தமில்லாத வாழ்க்கை வாழ்றதுனால, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றதுனால வாழ்க்கை கெடுத்துட்டு எத்தனை பேர் அழிஞ்சிட்டு போறாங்க. இல்ல, அது வாழ்க்கையில ஒரு வாழ்க்கை தான். ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ தேவன் அதை விரும்புகிறார். தேவ சாட்சி மகிமையை வாழும்போது, நீ பரிசுத்தமாய் தேவனுக்கு மகிமையை வாழும்போது, நீ யாரு மேல கை வச்சாலும் சரி, எத்தனை நோயாளிகள் கை வச்சாலும் சரி, எத்தனை விலகிற மக்கள் மேல கை வச்சாலும் சரி, ஆண்டு விடுதலை கொடுப்பார். மூலமாய் பெரிய லட்சியத்தை கொடுப்பார், பெரிய விடுதலை கொடுப்பார். சில வாழ்க்கை நிறைய பேர் வாழ்க்கையில பரிசுத்தம். அதனால பாவம் பெருகிற இடத்துல வாழக்கூடாது ஐயா. அதுக்கு காரணம் நம்முடைய பார்வை கடவுள் பிரியமா இருக்கணும், கடவுளோடு வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். நெடுமுழங்கால் போட்டு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இந்த சரீரம் பிரியமான சரீரமா இருக்கணும்ப்பா, இந்த சரீரம் பரிசுத்தமான சரீரமா இருக்கணும். நீர்தான் என் சரீரத்தை ஆளணும், விசாசம் ஆளக்கூடாது, இச்சை எடுக்க ஒப்பு கொடுக்க கூடாது. அதான் வாழ்க்கையில கேட்கணும். எத்தனையோ குடும்பங்கள்ல சீரழிவு, கஷ்டங்கள். தாய் சரியில்லைன்னா பிள்ளை சரி இருக்காது, தாய் சரியில்லை பிள்ளை சரி இருக்காது. எனக்கு தெரிந்த ஒரு தாய் கடந்த வாரத்துல பார்த்தேன், கண்ணீர் விட்டு அழுதா. காரங்கிட்ட அவள் வாழ்க்கை சரியில்லை, 3 புருஷனை மாத்திருக்கா. வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை 2 மகள் ஈஸ்வரன் படிக்கும்போதே கிளாஸ் ஸ்கூல்ல சொல்லி விட்டாங்க, மகன் சரியில்லைம்மா, வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நிறுத்தி வச்சுருந்தாங்க. கேட்கல, தவறான பெஞ்சா பிடிக்க பயலோடு சேர்ந்து, சாராயம் பிடிக்க பயலோடு சேர்ந்து கெட்டு போய் நாசமாயி எவ்வளவு கண்ணீர் விட்டு அழுதா. நான் இப்போ அழுது போறது கிடையாது. நீ வாழும்போது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், தேவனுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை நீ வாழும்போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடவே மாட்டார். நான் உன்னை விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு வாழ்க்கை வந்து பரிசுத்தம் இல்லாம தேவனை தரிசிக்கவே முடியாது. பரிசுத்தமில்ல யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. ஒரு வாழ்க்கை சீராக இருந்தா தான். வேதத்துல வாசிக்கம்ல நீதிபதிகள் 16 எடுத்து வாசி பார்த்து வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா சத்துருக்கள் இடங்குபடி செய்ய வேதத்துல வாசிக்கிறோம். இந்த வழி கடவுள் பிரியமான வழியா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் இந்த வழி பிரியமான வழியா இருக்கா, ஒரு வாழக்கூடிய வழியா இருக்கா, என் பார்வை சுத்தமா இருக்கா. அதான் வேதத்துல வாசிக்கும், கண் உனக்கு கெட்டதா இருந்தா கண்ணை பிடிக்கி போடு, 2 கண்ணுடைய இருநிலத்துல வாழ்வதை பாரு, ஒற்ற கண்ணா பரலோகத்துல வாழு, அதான் நல்லது ஆண்டு சொல்றாருல்ல. அப்படி ஒரு வாழ்க்கைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமா வாழ்ந்து உண்மையா வாழ்ந்த அப்படின்னு சொன்னா குடும்பங்கள் கட்டப்படுவது மாத்திரமல்ல, உன்னோட உறவினர்லாம் ஆஸ்வதிக்கப்படுவாங்க, பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும், பிள்ளைகள் நட்சத்திரமா விளங்குவாங்க. ஒரு குறைவில்லாத அளவுல ஆண்டவரே பாதுகாப்பார், ஆண்டவரே ஆமட்டே கண்வழி போல பாதுகாப்பார். ஒரு நாள் ஒன்று கைவிடவே மாட்டார். பெங்களூர்ல இங்க படிச்சுக்குவேன் நினைக்கிறேன், தொட்டனா ஒரு பிரசிங்க, தொட்டவன மந்திரவாதி, பெரிய மந்திரவாதி, எல்லாம் வந்துடும் செய்வான். ஒரு 7 பேர் சகாக்கள் கூட போவாங்க. கடைகளில் போய் நிறைய ஜாமான் வாங்குவான், காசு கொடுக்க மாட்டான், சீட்டை கொடுத்துருவான். சீட்டை கொடுத்தா காசு அவன் கடைக்கான்னு தெரியும், தூக்கி டயர்ல போட்டுருவான். இவன் போறவ பார்த்தா அது வெறி சீட்டா இருக்கும், இப்படித்தான் ஏமாத்துவான். யாராவது செல்வீனப்பட்டு போறாங்கன்னா 10 முட்டையை கொண்டு வா, 2 சேவலை கொண்டு வா, ஏமாத்துவான். இப்படி பண்ணுவான். பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். ஒரு பெண்ணு மேல ஆசைப்பட்டான். அந்த மகள் தேவனுக்கு பிரியமான மகளாய் வாழ்ந்தாள், தேவனுக்கு சாட்சியுள்ள மகளாய் வாழ்ந்தாள், வாலிப மகள். அவர் எலிசபெத். இந்த பெண் ஒன்று போய் கேட்டான், பெரிய பணக்காரன், இந்த பெண்ணை எனக்கு முடிச்சு கொடு, உனக்கு என்ன வேணாலும் பணம் தரேன்னா, எத்தனை கோடி வேணாலும் பணம் தரேன்னா.
எத்தனை இது ஒன்றும் செய்ய முடியல. அவருடைய கால் மண்ணில் தலைமுடி இச்சி எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒன்றை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில எல்லா ஆவிகளையும் ஏவி அவர் எப்படி கௌத்திரம் பார்த்தான். ஆனா அந்த மகள் ஆண்டோட வாழ்ந்தார், தேவனோடு வாழ்ந்த. கர்த்தர் யுத்தம் பண்ண வரல. கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தா ஆண்டவர் உனக்கு யுத்தம் பண்ண வரல, சத்துரு நெருங்க விட மாட்டார்ல. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை ஒரு நாளும் காண மாட்டாய். கர்த்தர் உனக்கா யுத்தம் பண்ண வரல, அதை மாத்திரம் மனசுல வச்சிருந்தார். வாலிப நாட்கள் கடவுள் பிரியமான நாட்களாய் சாட்சியுள்ள வாழ்க்கைய, பரிசுத்தமுள்ள வாழ்க்கைய, என்னை எண்ணங்கள் சிந்தனையில கர்த்தருக்கே உரியது. என்னை ஆளக்கூடிய தேவன் ஒருவர் தான், அவதான் ராஜான்னு சொல்லி சொன்னான். கடைசியில எல்லா மந்திரமும் கொண்டு பண்ண முடியல. அது சுடுகாட்டுல உட்காந்து மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். மந்திரங்கள் அப்படியே மேல வந்து விழுந்து அப்படியே மயங்கி விழுதான். விழும்போது ஆண்டவரே நீ யாருன்னு கேட்கான். பரிசுத்த பவுலுக்கு சொன்னது போல ஆடு, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. என் மகமையிலே கண்ணு வச்ச, என் மகமையில பொல்லாத எண்ணத்தை கொண்டு வந்து நிறுத்தின. அவள் பரிசுத்த மகள், தேவனுக்கு பிரியமான மகள், அவள் எனக்கென்று ஏற்படுத்தப்பட்ட மகள். வேதத்துல வாசிக்கம் இல்லாத ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லுவார்கள். வேதத்துல வாசிக்கம் இல்லை, எனக்கென்று ஏற்படுத்த மகள் அடிச்சு பேசினாரு. அப்படியே மாற்றப்பட்டார். பெரிய ஊழியக்காரனா பெங்களூர்ல வந்துட்டாங்க. எதை போல வாழ்வாயானால், சாட்சியுள்ள மகளாய், சாட்சியுள்ள மகனாய் நீ வாழ்வாயானால் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு விலகவும் மாட்டார். உனக்கு யாரும் தூசி மேலே உட்கார அனுமதிக்க மாட்டார். பொல்லாத பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல யாரையும் விழுங்கலமோடு காத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். காரணம், உன் வாழ்க்கை தேவனுக்கு சீருள்ள வாழ்க்கையா இருக்கணும், தேவனுக்கு பயன் தரக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும், தேவனை பயன்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும், தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும், தேவனோட வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்ட திருவசனத்தை பிரசங்கிக்கணும். நான் யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சத்தியத்தை சொல்லுவேன். யார் வந்தாலும் சரி, அவர் தான் நல்லவர், கர்த்தர் தான் நல்லவர். அவரது வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்பட முடியும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். என்னால் ஒருவன் தேவன்கிட்ட பிரவேசிக்க முடியாது. என் சமாதானத்தை தருவேன்னு சொன்ன தெய்வம் ஒருத்தர், அவர் ஒருத்தர் தான். ஒருத்தர் சமாதானத்தை தர முடியாது. அவர் தான் ரத்தம் சிந்தி மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட தெய்வம். இன்னும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது மாத்திரமல்ல, சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவது மாத்திரமல்ல, உன்னை காண்கிற தெய்வம் உண்மையுள்ளவர். அதை மனதில் வைத்து வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி ஆபிரகாம் சொன்னார். ஆபிரகாம் ஒரு விக்கிர குடும்பத்தில் பிறந்த மனுஷன். தகப்பனாய் தீராகு விக்கிரங்களை செய்யக்கூடிய மனுஷனாக இருந்தான். அவன் மகனா பிறந்து விக்கிரங்களை எடுத்து விளையாடி தகப்பன் அடி உதவி வாங்கியிருக்கலாம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் வேதத்துல வாசிக்கல. ஆதியாம் 12 வாசிக்கும் போது, தேசத்தை இனத்தை விட்டு நான் உனக்கு காட்டு தேசத்திற்கு வா, நான் உன்னை ஆசிரிப்பேன், வானத்து நட்சத்திரங்களை போல அவனை பெருக்கப்படுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் சொன்னார். தெய்வம் ஒருத்தர் தான். விசுவாசி தகப்பனாய் மாறினார். விசுவாசி தகப்பனாய் மாறினது மாத்திரமல்ல, தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய மகனாய் மாறினார். தேவனோடு வாழக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். நீ எப்படி வாழும்போதுதான் கர்த்தர் எல்லா நிலையிலும் ஆஸ்வதித்து பலப்படுத்தி பாதுகாக்க முடியும். அவனுடைய கிருபைக்கு அவன்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அவனுடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கணும். எதை நினைச்சு, பணத்தை நினைச்சு வாழாத, பணத்தை நினைச்சு வாழாத. ஏர்போர்ட்ல 2 தம்பிமா இருக்காங்க, தம்பி எலும்பு, தம்பி எடுக்கும். அவர் இண்டிகோல மேனேஜரா இருக்காரு. இந்த தம்பி ஏர்போர்ட்ல வேலை பார்த்தாரு. நான் போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு அன்பு, அவங்களுக்கு அவ்வளவு அன்பு, நேசிக்கக்கூடிய அன்பு. அவன் எவ்வளவு வேலை தான் என்ன போட்டு ஓடி வந்துடுவான். ஓடி வந்து பைபிள் என் பேக்கெல்லாம் வாங்கி என்னை போர்டிங் போயிட்டு தான் போவான். பரவாயில்ல சார், பரவாயில்ல சார், பரவாயில்ல. அந்த தம்பியுமே சார்ந்து பிள்ளை மனுஷன், இந்தியாவில் மேனேஜரா இருக்காரு. ஆனா நினைச்சு பார்ப்பேன், எவ்வளவு நண்பர்களா அங்க தந்தாரு. எனக்கு கடவுள் பிரியமா வாழும்போது, கடவுளோட வாழும்போது கடவுள் நம்மளை ஒரு நாள் குறைவிடவே மாட்டார். இந்த பிள்ளைகளோட அன்புனால அந்த இடத்துக்கு வந்தேன், வந்திருக்க முடியாது. பிள்ளையோட 2 அன்புனாலதான் ஆலயத்துக்கு வந்து கோபுரத்தை கட்டணும் ஒரு ஆசை. காரணம் கேட்டா, முகங்களே பாருங்களேன், ஒரு சாந்தமான முகம், சிரிப்பான முகம், சந்தோஷமான முகம். இதுதான் நம்ம விரும்பணும். இப்படித்தான் மனுஷன் வாழ்க்கை இருக்கணும். ஒரு வழி கடவுளுக்கு பிரியமா இருக்கணும். அப்படி கிருபை ஆண்டு தருவார். குடும்பங்களை ஆஸ்வதிப்பார், உங்களையும் ஆஸ்வதிப்பார், பிள்ளைகளையும் ஆஸ்வதிப்பார்.
தலைவித்தால் ஜோனுமா நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே போல மாறவில்லை ஐயா. மகிமை செலுத்தக்கூடிய மக்களாய் வாழணும் சாமி. எங்கு சென்றாலும் யார்கிட்ட சென்றாலும் அவங்க மகிமை செலுத்தக்கூடிய பிள்ளைகளை வாழணும். அவரோட கிருபை எங்கள் வாழ்க்கையில வேணும் ஆண்டோட கேட்கணும். நீங்க சொன்னீங்களே, ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லுவார்கள் சொன்ன தெய்வம், உமக்கென்று ஆண்டவர் எங்களை ஏற்படுத்தின தெய்வம். துதியை சொல்லக்கூடிய மக்களாய் மாத்திரமல்ல, சாட்சியுள்ள மக்களாய் மாற எங்களுக்கு ஏற்ற கிருபை தாங்க. கேட்கலாமா? கேட்கலாமா? நல்ல தகப்பனே, மாலை வேலைக்கா சமூகத்து நன்றி ராஜா. வியாகுலத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு அந்நாளை போல வந்திருக்க பிள்ளைகளை அறிந்திருக்க மாத்தாள் மரியாதை கண்ணீரை கண்ட கருத்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில் கொடுக்க ஒரு விடுதலைக்காக நன்றி ராஜா. காத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. நாளை கோபுரத்து மூலமாய் அநேக மக்கள் நோக்கி பார்த்து பிரகாசமுடைய கிருபை தாங்க. வழிநடத்தி காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. சினிமாவிற்கு வருவதும் சாமியமாக பலப்படுத்துங்க. எல்லா நிலையும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.